ஓராண்டும் தினமலர் நிறுவனர் டி.வி. ராமசுப்பையருடைய ஜெயந்தி விழாவையும் நினைவு தின விழாவையும் கடந்த 3 வருடங்களாக சென்னையிலே நடத்தி வருகிறோம். அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஜெபர்சன் பதவியேற்ற பொழுது ஒரு பத்திரிகையாளன் கேள்வி கேட்டாராம், யூ மிஸ்டர் பிரசிடென்ட், இந்த நாடு பெரியதா அல்லது பத்திரிகை பெரியதா என்று உங்களாலே சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது ஜெபர்சன் பதில் சொன்னான். அறிஞன் ஜெபர்சன், இஃப் இட் இஸ் லெஃப்ட் மீ டு டிசைட் whether we should have a government without newspaper or the newspaper without government, I would not hesitate even a moment to prefer the latter என்று அறிஞன் ஜெபர்சன் சொன்னார். பத்திரிகை இல்லாத அரசாங்கம் தேவையா அல்லது அரசாங்கம் இல்லாத பத்திரிகை தேவையா என்று என்னை முடிவெடுக்க சொன்னால் நான் இரண்டாவதை தேர்ந்தெடுக்க ஒரு கணமும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன ஜெபர்சனுடைய வரிகள் தான் பத்திரிகை என்று சொன்ன உடனே ஞாபகத்திற்கு வருகிறது. நம்முடைய டிவிஆருக்கு எப்படி அவருடைய மகனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டதோ அதே போல பத்திரிகை துறையினுடைய ஜாம்பவானாக விளங்கி கொண்டிருக்கிற டிவிஆருக்கு இந்திய நாட்டினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த இடத்திலே வைத்து மீண்டும் அனைவரையும் வரவேற்று விழாவிற்கு தலைமை உரை ஆற்றும்படி அருமைக்குரிய நம்முடைய ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தினமலர் நிறுவனர் அமரர் டி.வி. ராமசுப்பையர் அவர்களின் 42வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் நாம் இங்கு அனைவரும் கூடியிருக்கிறோம். மணிமேகலை பிரசுரமும் மதுரையின் அக்ஷய பாத்திரமும் ட்ரஸ்டும் இணைந்து 3வது ஆண்டாக இந்த நிகழ்வை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். மணிமேகலைனாலே அக்ஷய பாத்திரம் தானே, மதுரை அக்ஷய பாத்திரம். ஆக மணிமேகலையும் அக்ஷய பாத்திர ட்ரஸ்டும் சேர்ந்து நடத்துறது ரொம்ப பொருத்தமா இருக்குங்கிற வகையில ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எவ்வளோ விளம்பரங்கள், எவ்வளோ வருமானம், அதெல்லாம் தினமலர் பத்திரிகை திரு ராமசுப்பு அவர்கள் பொருட்டாவே மதிக்க மாட்டார். விளம்பரம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி உண்மையின் உரைக்கல் என்ற அந்த உண்மையை அழுத்தம் திருத்தமாக பின்பற்றுபவர் திரு ராமசுப்பு அவர்கள். அந்த காலத்திலேயே ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று 50 ஸ்கூல் அந்த மாவட்டத்தில் 50 பள்ளிக்கூடங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய ராமசுப்பையர். இப்போதான் தான் நம்ம மீம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை. ஆனால் இந்த மீம்ஸ் எல்லாம் ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்சு வச்சது தினமலர் தான். அந்த டைட்டில் எல்லாமே நையாண்டித்தனமாக இருக்கும். தினமலரில் ஒரு பதிவு வந்ததுன்னா 2-3 நாளில் அது நிவர்த்தி செய்யப்படும். அப்போதான் அதுதான் பக்திரியனுடைய பலம் என்பது வருமானத்தை பெருக்குவதல்ல, மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது. மற்ற பத்திரிகைகள் எல்லாம் கிள்ளி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய காலகட்டத்திலும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே பத்திரிகை அதுதான். ஒரு சாதாரணமான நீங்க ஒரு துணுக்கு எழுதினீங்கன்னா 2500 ரூபாய், ஒரு கவிதை எழுதினா 2500 ரூபாய், நினைச்சே பார்க்க முடியாது. அதாவது வாரம் வையாபுரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வாரம் விழா வைக்கிற ஒரே ஆள் யாரானா அது நெல்லை பாலுவா மட்டும்தான் இருக்க முடியும். எந்த விழாவா இருந்தாலும் சரி, அதாவது பாராட்டு விழாவா இருக்கட்டும், விருது வழங்கும் விழாவா இருக்கட்டும், உணவு வழங்கும் விழாவா இருக்கட்டும், அமுத சுரபி விழாவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பெரியவாளுடைய அனுஷமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்து தானே இருந்து பண்ணி அதை சிறப்பா நடத்த வேண்டிய பொறுப்பு அவர் கையில இருக்கு. அதே மாதிரி சிறப்பாகவும் நடத்துவார். சின்ன வேஷமா பண்ணி வந்தேன். ஆனா அதுக்கு காரணம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது கண்டிப்பாக பத்திரிகை தான். தினமலர்ல அந்த டைம்ல காதல் பள்ளின்னு ஒரு படம் பண்ணும் பொழுது அப்ப படத்துக்கு பிளஸ் மைனஸ்ன்னு எழுதுவாங்க. அந்த டைம்ல எழுதும் போது பிளஸ் வையாபுரி மைனஸ் காதல் பள்ளி அப்படின்னு எழுதும் போது எல்லாரும் அந்த படத்தை பார்த்து ஒரு 10 படம் புக் ஆச்சு. அதை வந்த புதுசுல. அது மட்டும் இல்லாம என்னுடைய கட்டுரையும் சரி, கல்யாணமானப்போ நிச்சயார்த்தப்போ ஒரு அரை பக்கத்துக்கு மேல கலர் படம் போட்டு, அதே மாதிரி வீட்டுல பொண்டாட்டிக்கு உதவியா துணி துவைச்சு காய போறாரு வையாபுரி. இது வரைக்கும் பொண்டாட்டியை துவைச்சவங்களை தான் பார்த்திருக்கேன், ஆனா பொண்டாட்டி துணி துவைச்சங்களை இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு நகைச்சுவையாகவும் எழுதி ரொம்ப அழகா எல்லாத்தையும் கொண்டு சேர்த்தது தினமலர்ல. அதுக்கு ஒரு பங்கு உண்டு. தினமலரை பத்தி வையாபுரி சொன்னாங்க. என்னை பத்தி எல்லாம் போட்டு தான் வந்தது. அவரை பத்தி இல்லை, என்னை பத்தியே பல விஷயங்கள் தினமலர்ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிற காலத்துல இருந்து வந்திருக்கேன். முக்கியமா கிளைமேக்ஸ் என்னன்னு சொன்னா, இந்த வருஷம் என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு
அரை பக்கத்துக்கு என்னுடைய வரலாறு எழுதி என்னுடைய சிறந்த புகைப்படங்களை எல்லாம் போட்டு இப்போ இந்த வருஷம் செய்யப்பட்டது என்பதை நன்றியோடு தினமலர் சுப்பையா குடும்பத்திற்கும் அந்த நிர்வாகத்துக்கும் என் நன்றி இந்த விழா மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகைன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த பத்திரிகை இலக்கணத்தை நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்த பெருமையிலே ராம சுப்பையர் அவர்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு. அவர் பத்திரிகை உலகத்துக்கு ஒரு காட்ஃபாதர். அவர் காட்ஃபாதராக இருந்தது மட்டும் இல்லை, அவருடைய பிள்ளைங்க எத்தனை பேரும் இதே துறையிலிருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் தினமலர் வருவதற்கு வெளியிடுவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தந்தையினுடைய வழியில் எங்கள் பிள்ளைகளும் மகனும் பேரனும் செயல்பட்டு வருகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ராமசுப்பையருடைய குடும்பமும் தினமலரை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்பாவுடைய பெயரை தாத்தாவுடைய பெயரை அவர்கள் கட்டி காப்பதற்காக அந்த குடும்பத்துக்கே நாம் எல்லாம் சேர்ந்து நன்றி சொல்லுவோம். ராமசுப்பையர் ஐயா அவர்கள் தினமலர் சென்னை அலுவலகத்திற்கு வந்து அலுவலகத்தினுடைய நுழைவானுக்கு அருகில் ஒரு சேர்ல உட்கார்ந்துருப்பார். அவர் எங்களை கூப்பிட்டு பிரகாரத்தை எல்லா பேப்பர்லயும் அரசியல் நியூஸ் வருது, எல்லா பேப்பர்லயும் சினிமா நியூஸ் வருது, அது வேணும், ஆனா அது முக்கியம் கிடையாது. முக்கியம் என்னன்னா அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான இணைப்பு பாலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நோக்கம். மக்களுக்கு தேவை என்னன்னு பாரு, அதை அரசாங்கம் செய்ய வைக்கிறது என்ன செய்யணும்னு பாரு, அதை எழுது என்று பாமர மக்களுடைய உணர்வுகளுக்கு திரி போட்டார். மிக துணிச்சலான தைரியமான ஒரு நாளிதழ் என்று சொன்னால் பல்லாண்டு காலமாக தினமலரை வாசித்து வரும் வாசகர்களுக்கு தெரியும் அது தினமலர் என்று. அவ்வளவு தைரியமான, எதை பற்றியும் கவலைப்படாத, ஆணித்தரமாக கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய, மழுப்பல் இல்லாமல் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நாளிதழ். அவர்கள் எந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்வதில் என்றும் தயங்கியதே இல்லை. இப்படி ஒரு பத்திரிகை நடத்துவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் தான் நம்முடைய டிவி ராமசுப்பையர். தினமலர் என்கிற அற்புதமான நாளிதழ் தொடங்கிய போது அதற்கு வாழ்த்து வெண்பா எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தென்னிலங்கை பூத்த தினமலர் வாடாது மண்ணுலகில் வளர்க என்று அவர் தினமலருக்கு ஒரு வாழ்த்து வெண்பா எழுதி அதை கொண்டாடுகிறார். தினமலர் அவருடைய பாணியில் அந்த காலத்திலிருந்து இன்று வரை என்ன செய்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம், அவர்கள் குடும்பத்தில் யாருக்குமே ஜாதி வேறுபாடே கிடையாது. உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி போன்றவற்றையெல்லாம் உதறி தள்ளி எல்லோரையும் மனிதர்களாக பார்க்கிற பண்பு என்பது அவருடைய குடும்பத்தில் உண்டு, இந்த பத்திரிகையிலும் உண்டு, அந்த கோட்பாட்டிலும் உண்டு. காரணம், இளம் வயதிலேயே நந்தனாருடைய பக்தியால் கவரப்பட்டு நந்தனார் நாடகம் நடத்துவதற்கு பொருளுதவி செய்தவர் ராமசுப்பையர். அவருடைய இரத்தத்திலேயே அந்த உணர்வு ஊறியிருக்கிறது. மகாத்மா காந்தியினுடைய அந்த தீண்டாமை ஒழிப்பு போன்ற சித்தாந்தங்களில் ஆழ் மனதிலிருந்து அக்கறை செலுத்தி பாடுபட்ட ஒரு குடும்பம் என்பதால் தான் அந்த தினமலருடைய பாணி இன்று தமிழகத்தை முன்னேற்றுகிறது.